ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல அசிங்க்ரனஸ் கோட் எப்படி ரன் பண்ணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அசிங்க்ரனஸ் கோடை ரன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ். ப்ராமிசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு அந்த ஐசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சாங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பீஸ் ஆஃப் ஸ்னிப்பெட் எழுதியிருக்கேன். இதை நான் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி இது ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணது, ஏசிங்க்ரனஸை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு Node.js ரன் டைம் என்வரான்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் நோட் இந்த ஃபைலை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை பாயிண்ட் பண்ணால் எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பீஸ் ஆஃப் கோடையும் இந்த Node.js ரன் பண்ணும். இது ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட் சொல்லலாம். சரிங்களா? ஸோ நான் இதை இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் ஏசிங்க்ரனஸ் கோடு வந்து செட் டைம் மூலியமா நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த ஏசிங்க்ரனஸ் கோட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அப்போ எப்படி இதில் வந்து ஏசிங் ஆப்ரேஷன் வந்து பாசிபிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அது எப்படின்னா, ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். பட் இந்த ஏபிஐ கால் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் டைம் மோட் ஃபெச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் லோ லெவல் ஏபிஐ. அதாவது இது ஜாவாஸ்கிரிப்ட் கோட்லேருந்து அது இன்டர்னலாக இருக்கிற ப்ரௌசரோ இல்லை ஒரு Node.js ரன் டைம் என்வரான்மெண்ட்டையோ அதை கால் பண்ணி அது இன்டர்னலாக வந்து ஏசிங்க் ஆப்ரேஷனை ரன் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். சரிங்களா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனி ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணணும்னா நமக்கு ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட் வேணும். அது ப்ரௌசராக இருக்கலாம், Node.js-ஆ இருக்கலாம். இப்போ என்னோட கேஸில் இது வந்து ஒரு Node.js. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் நான் ட்ரைவ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்து Node.js. நான் NJன்னு கொடுக்குறேன் ஷார்ட் ஃபார்மா. ஓகேங்களா? Node.js. ஸோ இந்த Node.js ரன் டைம் என்வரான்மெண்ட்குள்ள இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கால் ஸ்டாக் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வேணும். ஓகேங்களா? அந்த இன்ஜின் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஜேஇன்னு வைக்கிறேன். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்குள்ள என்ன இருக்கும்னா கால் ஸ்டாக் இருக்கும். கால் ஸ்டாக்குள்ள ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, இந்த கால் ஸ்டாக்குள்ள என்ன பீஸ் ஆஃப் கோட் இருக்கோ அந்த பீஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி கன்சோலில் கொடுக்கும், இல்லை அந்த பீஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது Node.js ரன் டைம் என்வரான்மெண்ட், இது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின், இது வந்து கால் ஸ்டாக் சிஎஸ். அதுக்குள்ள இருக்கிறது கால் ஸ்டாக். இந்த பாக்ஸ் வந்து கால் ஸ்டாக். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் கோடு இது வந்து செக் பண்ணும்போது console.logன்னு இருக்குங்களா? ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து console.log பார்த்தோன்னா அதை எடுத்து டேரெக்டாக கால் ஸ்டாக்குள்ள போட்டுரும். கால் ஸ்டாக்ல வந்து console.log வந்துடும். இங்கே கால் ஸ்டாக்ல வந்தோடனே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் டக்குன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இது பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே இது வந்து இங்கேருந்து டெலீட் ஆயிரும். கால் ஸ்டாக்ல வந்து டெலீட் ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் லைன், அதாவது ஃபோர்த் லைன் வந்து ப்ராமிஸ் சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும். ப்ராமிஸ் வந்து ஏசிங்க்ரனஸ் கோடை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னா, நியூ ப்ராமிஸுங்கிற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த நியூ ப்ராமிஸுங்கிறது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணும். அதில் வந்து ரிசால்வ் ரிஜெக்ட்னு 2 விஷயம் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கால் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை ரிசால்வ் வச்சு அந்த ப்ராமிஸ் எண்ட் பண்ணுவோம். இப்போ அதே ஏபிஐ கால் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து சம் டிஃப்ரெண்ட் எரர் கோட் ஸ்டேட்டஸ் வரும், இல்லை ரெஸ்பான்ஸில் எரர்ஸ் வரும். அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரிஜெக்ட்னு சொல்லி அந்த ப்ராமிஸை எண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கேஸில் வந்து ப்ராமிஸ் சக்ஸஸும் வச்சுருக்கேன், ப்ராமிஸ் ஃபெயிலியரும் வச்சுருக்கேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து இந்த ஃபோர்த் லைனை பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலாக இது ஒரு ப்ராமிஸாக இருந்தாலுமே பட் அதுக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் நமக்கு வந்து ப்ராமிஸ் சக்ஸஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இது இந்த ப்ராமிஸ் சக்ஸஸ்குள்ளே போயிட்டு கன்சோல் லாக பார்த்தோம். கன்சோல் லாக் பார்த்தோன்னா அந்த கன்சோல் லாக் இங்கே பிரிண்ட் பண்ணிடும். கன்சோல் லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லைனை பார்க்கும். செட் டைம் அவுட்னு பார்க்கும். செட் டைம் அவுட்டுங்கிறது ஒரு நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வெப் ஏபிஐன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வெளில இருக்கும். அதாவது இங்கே இருக்கும் வெப் ஏபிஐ இருக்கும். இப்போ நம்ம Node.js இருக்கிறதுனால இந்த Node.js-குள்ளேயே இந்த செட் டைம் அவுட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. சரிங்களா? இதை பார்த்த உடனே இது ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் தெரிஞ்ச உடனே இது என்ன பண்ணோம்னா, இந்த செட் டைம் அவுட் வந்து வெப் ஏபிஐ கால் பண்ணி அந்த டைம் அவுட் ஆப்ரேஷன் வந்து இங்கே நடக்கும், வெப் ஏபிஐல நடக்கும். ஓகேங்களா? வெப் ஏபி நான் WAன்னு வச்சிருக்கேன். இந்த செட் டைம் அவுட் இந்த கோடு வந்து இதுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த இந்த console.log எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த கால் ஸ்டாக் விட்டு போயிடும். இப்போ அடுத்த லைன் ஆஃப் பார்க்கும். இங்கே ஒரு கன்சோல் லாக் இருக்கு.
அந்த கன்சோலாக பார்த்த உடனே அதை பிரிண்ட் பண்ணிடும். செட் டைம் அவுட் வந்து இது வந்து ஒரு ஏசிங்க் ஆப்ரேஷன்ங்கிறதுனால இது உடனே நடக்காது. இது மறுபடியும் ஏபிஐக்கு காலை கொடுத்துடும். காலை இன்னொரு வெப் ஏபிஐ, அதே வெப் ஏபிஐக்கு மறுபடியும் இன்னொரு காலை கொடுக்கும் அது. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இது வந்து இந்த கன்சோல் லாக் வந்து இந்த ஸ்டாக் விட்டு போயிடும். அடுத்து ஃபோர்த் இந்த 21th லைனை பார்க்கும்போது இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டாட் தென் டாட் கேட்ச் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். டாட் தென் என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லும். அதே ப்ராமிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டாட் கேட்ச்குள்ள வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளோட சினாரியோவில் இந்த வெப் ஏபிஐக்குள்ள போச்சு பார்த்தீங்களா, ஒரு பீஸ் ஆஃப் கோட், அதாவது இந்த கோட் ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த வெப் ஏபிஐ வந்து நமக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். இது ரிசால்வ்னு வந்துச்சுன்னா டாட் தென்குள்ள வரும். இது ரிஜெக்ட்னு வந்துச்சுன்னா டாட் கேட்ச்குள்ள போகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய சினாரியோவில் இந்த 3 கன்சோலாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த 21, 22 லைனை இதை பார்க்கும்போது இந்த ப்ராமிஸ் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் டைம்ல வந்து ரிசால்வ் ஆகியிருக்காது. ஏன்னா 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் இந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கிறதுனால இது வந்து வெயிட் பண்ணும். லைக் இது வந்து எந்த ஒரு கால் பேக்கும் வந்திருக்காது நம்ம கிட்ட வெயிட் பண்ணும். அதாவது 24th லைன், அதாவது கடைசி லைனான நார்மல் ஆப்ரேஷன் 2 எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். எப்படி வருதுன்னா நார்மல் ஆப்ரேஷன் 2, நார்மல் ஆப்ரேஷன் 1, அப்புறம் சக்சஸ், ஃபெயிலியர், அதுக்கப்புறம் நார்மல் ஆப்ரேஷன் 2 கன்சோல் லாக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் விட்டு வெளியே போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து இந்த செட் டைம் அவுட் என்கவுண்டர் பண்ணும்போது நான் வெப் ஏபிஐ கால் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த வெப் ஏபிஐ வந்து இது 3 செகண்ட் ஆன உடனே இந்த ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியும். ஆனா இந்த வெப் ஏபிஐயால டைரக்டா இந்த கால் ஸ்டாக்கை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் வேணும். அந்த இன்டர்மீடியேட்டர் இருந்தால் தான் இந்த ரெஸ்பான்ஸை அந்த கால் ஸ்டாக்ல தூக்கி போடுறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும். அவர் யாருன்னா ஈவெண்ட் லூப். ஓகேங்களா? நான் ஈவின்னு கொடுக்குறேன் அவர் பேரை. ஈவெண்ட் லூப். ஈவெண்ட் லூப் வந்து ஜஸ்ட் ஒரு லூப். அதை செக் பண்ணிட்டே இருக்கும். எதை செக் பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் கியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை செக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த வெப் ஏபிஐ, அதாவது செட் டைம் அவுட்டுங்கிறது ஒரு 3 செகண்ட் ஆன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிசால்வ்ங்கிற ஒரு இது ப்ராமிஸ் என் பண்ணுது பார்த்தீங்களா? முடிஞ்ச உடனே அது மைக்ரோசாஃப்ட் கியூவில் கொடுத்துரும். இந்த ரிசால்வ்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் கியூவில் கொடுத்துரும். இது வந்து ப்ராமிஸஸ் சக்ஸஸ்ங்கிறது மைக்ரோ டாஸ்க் கியூவில் வந்து இது போட்டு விட்டுரும். மைக்ரோ டாஸ்க் கியூ, MTQ. ஓகேங்களா? இந்த வெப் ஏபிஐ வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு மைக்ரோ டாஸ்க் கியூவில் போட்டுரும். இந்த ஈவெண்ட் லூப்போட வேலை என்னன்னா இந்த மைக்ரோ டாஸ்க் கியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பெண்டிங்காக இருந்தால் அதை தூக்கி டைரெக்டாக கால் ஸ்டாக்ல போட்டுட்டு அந்த கால் ஸ்டாக்ல எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். இப்போ நம்மளுடைய சினாரியோவில் இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சது. அதாவது நார்மல் ஆப்ரேஷன் 1 சக்ஸஸ், ஃபெயிலியர், எல்லாம் நார்மல் ஆப்ரேஷன் 2 எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த 3 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செட் டைம் அவுட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சக்ஸஸ் அந்த ரிசால்வ்டு டேட்டாவை வந்து மைக்ரோ டாஸ்க் கியூவில் கொடுத்துரும். எனிதிங் மைக்ரோ டாஸ்க் கியூவில் வந்து இந்த ஈவெண்ட் லூப் பார்த்தா அதை அப்படியே தூக்கி இவரை வந்து கால் ஸ்டாக், ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல போட்டுருவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல போட்ட உடனே இந்த ரிசால்வ் பார்த்த உடனே இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த டாட் தென்னுங்கிற ஒரு கன்சோல் கால் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கும். சக்ஸஸ்ன்னு பெயிண்ட் ஆகும். 3 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கும். சேம் ப்ராசஸ் தான் ப்ராமிஸ் ஃபெயிலியர் இருக்கும். வெப் ஏபிஐ கால் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இவனும் வந்து மைக்ரோ டாஸ்க்குள்ள போட்டுருவான். ஈவெண்ட் லூப் வந்து மைக்ரோ டாஸ்க்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் கால் ஸ்டாக்குள்ள போட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா பீஸ் ஆஃப் கோடும் கவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏசிங்க் ஆப்ரேஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.